அப்படியே அங்கே நீங்க கிட்ட வந்துருங்க. அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க தூத்துக்குடி புதிய நியாய கடையானது தொடங்கப்பட உள்ளது. இந்த விழாவிற்கு வருகின்ற மகளிர் அணி, சார்பு அணி மற்றும் எங்கள் முன்னாள் நாலாட்டின்புத்தூர் ஊராட்சியில் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பைய பாருங்க. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். ஹலோ, துறைமுறை அமைச்சர் அவர்களை அனைவரும் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ்தாய் அடிக்கல் நாட்டியும் இங்கு இந்த ஒரு நிகழ்ச்சியிலே பொதுமக்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குவதற்காக வருகிறவர்களே மற்றும் கூடுதல் ஆட்சியர் செல்வி ஐஸ்வர்யா அவர்களே, இந்த நிகழ்ச்சி கலந்துள்ள ஆர்டிஓ திருமதி மகாலட்சுமி அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவோர் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர்களே, தூத்துக்குடி மேயர் திரு நம்பர் 3 மேல்மாடி, நம்பர் 4 திரு மாடசாமி, நம்பர் 5 அரவிந்த் சிங், நம்பர் 6 அசோக் சிங், நம்பர் 7 பரமேஸ்வரி, நம்பர் 8 ஜெயக்குமார், மணிகண்டன், நம்பர் 15 மனுராஜ், நம்பர் 16 சின்னத்துறை, நம்பர் 17 பொன்னுத்தாய், நம்பர் 18 அன்னலட்சுமி, நம்பர் 19 சுரேஷ்குமார், நம்பர் 20 சுனில்குமார், திருமதி கனகா, குலசேகரபுரம் திரு முனியசாமி, குலசேகரபுரம் திரு முனியசாமி, குலசேகரபுரம் சக்திவேல், குலசேகரபுரம் சக்திவேல், குலசேகரபுரம் தர்மராஜ், குலசேகரபுரம் தர்மராஜ், தையல் எந்திர பெரும் பயனாளிகள் திரு முத்துமாரியம்மாள்,
காளியம்மாள், கணவர் பெயர் செல்லப்பன். கொடுக்காம்பாறை திருமதி கனகா. கொடுக்காம்பாறை திருமதி கனகா. குலசேகரபுரம் திரு முனியசாமி, திருமதி காளியம்மாள். கிளைப்பட்டி திருமதி காளியம்மாள், கணவர் பெயர் செல்லப்பன். கொடுக்காம்பாறை திருமதி கனகா. கொடுக்காம்பாறை திருமதி கனகா. குலசேகரபுரம் திரு முனியசாமி. குலசேகரபுரம் திரு முனியசாமி. வழங்கி சிறப்பிப்பார்கள். அப்படிங்க பாருங்க, இங்க பாருங்க. சமுதாய நலக்கூடம் 47 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ளது. அதற்கு நடிக்க நாட்டிருக்கிறார்கள். பின்பு பாண்டவர்மங்கலத்தில் ஒரு துணை சுகாதார நிலையம் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டிலிருந்து கட்டப்பட்டு இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதுபோல நாலாட்டின்புதரில் ஒரு ரேஷன் கடையும் 2ஆக பிரித்தெடுக்கப்பட்டு பகுதி நேர கடையாக தனியாக பிரித்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு கட்டிடமும் கட்டப்பட்டு இன்னைக்கு அந்த ரேஷன் கடை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு நிகழ்வில் கிட்டத்தட்ட 45 பேருக்கு நமக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கப்பட உள்ளது. அதுபோல மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரம், மாற்றுத்திறனாளிகளுக்கான தையல் இயந்திரம் 30 நபர்கள் தையல் இயந்திரம் பெற உள்ளார்கள். அதுபோல 51 நபர்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு வழங்கும் பட்டா இன்னைக்கு வழங்கப்பட உள்ளது. அது குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார்கள். அதில் குறிப்பாக நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள், இந்த ஸ்கூட்டர்லாம் அதிக அளவில் இப்போ நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்திலும் கூடுதல் ஒதுக்கீடு செய்யப்பட்டு யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டு வருகிறது. முந்தி வந்து 2 கால்களும் நடக்க முடியாத உள்ளவங்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றது கடந்த ஆண்டிலிருந்து பட்ஜெட்டில் வந்து ஒரு கால் நமக்கு வந்து செயல்படாத நிலையில் இருந்தாலும் இந்த மாற்றுத்திறனாளிக்குரிய இந்த ஸ்கூட்டர் வழங்கப்படும் என்ற உத்தரவுக்கு ஏற்ப இப்பொழுது அதனுடைய எண்ணிக்கையை 2 மடங்காகப்பட்டு எல்லா தமிழகமெங்கும் இந்த ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான இணைப்பு சக்கரம் படுத்தப்பட்ட ஸ்கூட்டர் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுபோல மோட்டார் பொருத்திய அந்த தையல் இயந்திரமும் வழங்கப்பட உள்ளது. அதே போல பட்டாவை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு குடியிருக்க வீடு இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கு அல்லது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு அந்த வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள். பின்பு அந்த வழங்கப்பட்ட மாற்றுத்திறனாளி இந்த பட்டாவிலே கலைஞர் கனவு இல்லம் மூலம் ஒவ்வொரு வீடும் 3.5 லட்சம் மதிப்பீட்டில் அந்த கலைஞர் கனவு இல்லமும் கட்டி கொடுக்கப்பட்டு வருகிறது. அதன் மூலம் நம்முடைய கோயில்பட்டி வட்டாரத்தில் அநேக மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு வீடு இல்லாதவரெல்லாம் வீட்டு மனையும் வாங்கி இன்னைக்கு வீடுகளும் கட்டப்பட்டு வருகிறது என்பதையும் கூறிக்கொண்டு அந்த ஒரு உத்தரவு இன்னைக்கு புதியதாக கலைஞர் கனவு இல்லம் உத்தரவு வாங்குவோருக்கு நம்முடைய MP அவர்கள் வழங்கப்பட உள்ளார்கள். அதே போல இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பழைய நம்முடைய கலைஞருடைய ஆட்சியில் வழங்கப்பட்ட பட்டாக்கள் இன்னும் கணினியிலே ஏற்றப்படாமல் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு கணினியில் ஏற்றி கணினி பட்டா வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளார்கள். புதியதாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு இடத்தில் புறம்போக்கு இடத்தில் குடியிருப்போருக்கு பட்டா வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளார்கள். அதை நிச்சயமாக நம்முடைய வருவாய் அலுவலர், கோட்டாட்சியர் எல்லாமே அதற்கு ஒரு சிறப்பு கவனம் எடுத்து விரைவிலே வழங்கிடவும் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என்பதை இங்கு கூறிக்கொண்டு நலத்திட்ட உதவிகள் பெறும் அத்துணை பேர்களுக்கும் நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் என்னென்ன பார்த்து நமக்காக செய்து வருகிறார் என்பதை கூறிக்கொண்டு அடிப்படை வசதிகளும் அக்கா அவர்கள் நிறைய பேர்ட்ட மனு வாங்கினாங்க. எல்லாத்துக்கும் நிச்சயமாக பட்டா வழங்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியான தருணமும் கலைஞர் கனவு இல்லத்தின் வழியாக 6 பேருக்கான வீடுகள் கட்டப்பட்டு அதற்கான சாவி வழங்கக்கூடிய அந்த நிகழ்வும், அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் 45 பயனாளிகளுக்கும் மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரம் 30 பயனாளிகளுக்கும் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இங்கே அமைச்சர் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னது போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பதவி பொறுப்பேற்று வந்த பிறகு, முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த எண்ணத்தோடு, அது விவசாயிகளாக இருக்கட்டும்,
சகோதரிகளாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், தொழில் முனைவாராக இருக்கட்டும், அல்லது பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்லக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறக்கூடிய வகையிலே பல்வேறு திட்டங்களை உருவாக்கி அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு திட்டங்களை அவர் தன் கையில் இருக்கக்கூடிய அந்த துறையின் வழியாக, நேரடியாக தன் பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த துறையின் வழியாக அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலே சில நாட்களுக்கு முன்னால் நீண்ட நாள் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது, ஃப்ரம் சேரிட்டி டு ரைட்ஸ் அப்படின்னு அவங்க தொடர்ந்து முன்னிறுத்தக்கூடிய அரசியல் அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டும், அப்பொழுதுதான் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் ஆணித்தரமாக எடுத்து சொல்ல முடியும் என்ற அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சிகளிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனியாக ஒதுக்கீடு செய்யப்படும் என்று ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை, முன்னுதாரணமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாடு என்பது திராவிட மாடல் ஆட்சியை, அதே நேரத்திலே இந்த நாட்டிற்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்சி தொடர, அதே போல தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள், தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதுகாக்கக்கூடிய வகையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் தொடர்ந்து உறுதுணையாக அவருக்கு நாம் அவருடைய வழியிலே அவரை அவரது வழியிலே நிற்கக்கூடியவர்களாக, அவரை பின்பற்றக்கூடியவர்களாக, நம்முடைய மக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு, வேண்டிக் கொண்டு, உங்கள் அத்தனை